காவேரி வந்து அம்முக்கிட்ட இந்த மாதிரி ப்ரோக்ராமில் கலந்துக்கணும் நாளைக்கு நீ வா அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தை வந்து அம்மா இல்லாமல் நான் எப்படி வர்றதுன்னு சொல்கிறாங்க. மிஸ்ஸை நம்பி நீ வருவல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க மிஸ் நான் வரேன்னு குழந்தையும் சொல்லிடுறா. அடுத்து வந்து விஜய்கிட்டையும் வந்து இந்த மாதிரி குழந்தைய கூட்டிகிட்டு வாங்க, அவளை மனசை கஷ்டப்படாமல் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு காவேரி சொன்னதால் விஜயும் வந்து ப்ரோக்ராமுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே வந்து சாரதா இருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்திருக்கீங்களாம்மா அப்படின்னோடனே காவேரி தான் குழந்தை இன்னைக்கு வந்து கலந்துக்க போகிற நிகழ்ச்சியிலன்னு சொன்னால் அதனால தான் வந்த மாப்பிள்ளை அப்படின்னோடனே ஓ அப்படியா என்ன என்கிட்ட கூட எதுவும் சொல்லாமல் குழந்தைய கூட்டிகிட்டு வர சொன்னால் என்ன பிளான் வச்சுருக்கானே புரியலையே அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்காரு. இங்கே வந்து எல்லாருமே வந்து அம்மா பொண்ணோட பார்ட்டிசிபேட் பண்ணும்போது கரெக்டாக காவேரியும் குழந்தையும் 2 பேருமே அங்கே வராங்க. அவங்கள பார்த்து அப்படியே அதிர்ச்சி ஆகிடுது விஜய்க்கு சாரதாக்கும். மாப்பிள்ளை அப்படின்னோடனே இதெல்லாம் உண்மையாக நம்பவே முடியல மாப்பிள்ளை, காவேரியா இது காவேரி எப்படி மாப்பிள்ளை மனசு மாறினா எப்படி குழந்தைக்கு அம்மாவாக வந்து வரா அப்படின்னு சொல்லி அப்படியே விஜய் வச்சுக்கான் வாங்காமல் பார்த்துட்ருக்காரு. என்னாலே நம்ப முடியாத இது நடக்கிறது கனவா நிஜமானு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதோட காவேரியும் வந்து குட்டி காவேரியும் அவ்வளோ சூப்பராக க்யூட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி சூப்பராக முடிக்கிறாங்க. எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. அடுத்து வந்து அவங்களுக்கு பரிசும் அறிவிக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு வந்து சாரதா அப்படியே நெகிழ்ச்சி அடைகிறாங்க. விஜய்க்கும் வந்து அவ்வளோ மனசு சந்தோஷமாக இருக்குது. இதையெல்லாம் பார்த்துட்டு வந்து உடனே வந்து மாப்பிள்ளை எனக்கு நம்பிக்கை வந்துச்சு மாப்பிள்ளை, கூடிய சீக்கிரமே வந்து அவளுக்கு எல்லா ஞாபகம் வந்துடும் மாப்பிள்ளை, சீக்கிரமாகவே பாருங்கள் நீங்கள் குடும்பமாக வாழ போகிறீங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கல்ல காவேரியும் அம்மாவும் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அம்மா பொண்ணுன்றதை அப்படி நிரூபிச்சிட்டாங்க மாப்பிள்ளை அப்படின்னோடனே நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் அத்தை, ஆனால் இப்போ வந்து காவேரி நான் வந்து நடித்தேன் அவளுக்காக நான் இதெல்லாம் பண்ணேன்னு தான் சொல்வாளே தவிர அம்மாவை மாறிட்டேன்னு சொல்வாள் அத்தை அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. அதெல்லாம் நடக்காத அத்தை, காவேரி கிட்ட ஏதோ நம்ம பார்த்து சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான், இவ்வளோ தான் செய்ய முடியுமே தவிர காவேரி கிட்ட வேறு எதுவும் எதிர்பார்க்காதீங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாரு. அது கேட்டு வந்து மனசு கஷ்டமாகுது சாரதாக்கு. என்ன மாப்பிள்ளை நீங்கள் மனசு விட்டு பேசுகிறீங்க? இல்லை அத்தை என் மனசு ரொம்ப வந்து விட்டு போச்சத்தை, இதுக்கப்புறமும் காவேரிக்கு நினைவு வரும்னு எனக்கு தோணல, நடக்கிறதெல்லாம் என்ன நடக்குதோ நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அத்தை அப்படின்றாங்க. மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லும் போதே கரெக்டாக காவேரியும் குழந்தையும் அங்கே வந்துடுறாங்க. அவங்கள பார்த்துட்டு அப்பா என்னோட வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததாப்பா அப்படின்னு ரொம்ப நல்லா இருந்ததுடா அப்படின்னு சொல்லிட்டு கட்டிக்கிறாரு விஜய். அடுத்து வந்து காவேரியை பார்க்குறாரு. காவேரி வந்து அப்படியே பார்த்துட்ருக்காங்க. ஏதாவது சொல்வார் விஜய்னு எதிர்பார்க்குறாங்க. எதுவும் சொல்லாத விஜய் வந்து சரி நம்ம டைம் ஆகிடுச்சு கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கையை பிடிக்கிறாரு. அதை பார்த்துட்டு என்ன இவர் எதுவுமே சொல்லாமல் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து ஒரு நிமிஷம் இல்லைங்க அப்படின்றாங்க. என்னங்க அப்படின்னோடனே சரி நான் குழந்தைக்கிட்ட கொண்டு பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு சாரதா வந்து குழந்தைய கூட்டிகிட்டு தனியாக போய் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் பேசிட்டோன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் மிஸ் என்ன ஆச்சு அப்படின்றாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கோங்க மனசில் எதுவுமே சொல்லாமல் நீங்கள் பாட்டுன்னு போகிறீங்க, என்ன சொல்லணும் உங்களுக்கு? என்னங்க நீங்கள் இவ்வளோ பெரிய வந்து விஷயம் நான் பண்ணியிருக்கேன், வந்து அம்மாவை எப்படி சந்தோஷப்படுத்தியிருக்கேன், அவள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கா பார்த்தீங்கல்ல, அம்மா பாசம் கிடைச்ச சந்தோஷத்தில் அவள் இருக்கா அப்படின்னோடனே அம்மா பாசமா என்ன அம்மா பாசம் அப்படின்றாங்க. அது கேட்டு என்னங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, நாங்கள் 2 பேர் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணது நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா அப்படின்னோடனே இங்கே பாருங்கள் பொய்யான அம்மா பாசம் அவளுக்கு தேவையில்லைங்க, நீங்கள் இன்றைக்கி இந்த அம்மா பாசத்தை காட்டிட்டு போயிடுவீங்க, அடுத்து நான் தானங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவள் கூட இருக்கணும், அவள் மனசு கஷ்டப்படும் இல்லைங்க, இதுக்காக அவள் ஏங்க ஆரம்பிச்சிருவா, இன்றைக்கி நீங்கள் காட்டின பாசத்தை தினமும் கேட்டால் நான் எங்கெங்கே போகிறது அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு காவேரி வந்து சார் அது வந்து இங்கே பாருங்கள் நீங்கள் நார்மலாகவே டீச்சராகவே அவகிட்ட பழகுங்க, தயவுசெய்து இந்த மாதிரிலாம் வந்து அட்டாச்மெண்ட்டோடு பழகாதீங்க, அவளால் தாங்கிக்க முடியாதுங்க உங்கள் இழப்பை, நீங்கள் ஒரு வேளை வந்து அவளை வந்து விட்டுட்டு நீங்கள் வேறு யாராவது கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அவள் என்னங்க பண்ணுவா, வேணாங்க ப்ளீஸ் சொன்னால் கேளுங்க, இதுக்கப்புறமும் இந்த மாதிரி பண்ணாதீங்க, நீங்கள் இப்படி தான் பண்ண போகிறீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் வந்து அம்மாவை கூட்டிகிட்டு வந்திருக்கவே மாட்டேன், சரி நான் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அம்மாவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாரு. இங்கே வந்து காவேரி செம்ம டென்ஷனாக இருக்காங்க. என்ன நினச்சிட்டு இருக்காரு மனசு இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து சாரதா கிட்ட பாத்தியம்மா அவர் என்ன பேசிட்டு போனான்னு சொல்லிட்டு அப்படி என்னடி பேசினாரு அப்படின்றாங்க. நடந்த விஷயத்த காவேரி சொல்கிறாங்க. அவர் சொல்கிறது என்னடி தப்பு இருக்குது, காலம் ஃபுல்லாக உன்னால் அந்த குழந்தைக்கு அம்மாவாக இருக்க முடியுமா, இருக்க முடியாதுல்ல, இன்றைக்கி நீ அம்மா பாசத்தை காட்டிட்ட, நாளைக்கே அவர்கிட்ட அனுப்பிச்சா அவர் என்னடி பண்ணுவார், நீ ஏன் அவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்ட, அப்புறம் அவர் என்ன பண்ணுவார், எப்படி சமாளிப்பார் சொல்லு, நீ பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியாக இருக்கா அப்படின்னா நான் நல்லது தான் பண்ணேன், நீ நல்லது பண்ண காவேரி நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் இது நிஜம் இல்லைல்ல, குழந்தை எல்லாத்தையும் உண்மை தாண்டி நம்பும், பொய்ன்னு எப்படி நம்பும், பொய் இல்லைம்மா நான் உண்மையான பாசத்தம்மா அவகிட்ட காட்டினேன், நீ காட்டினது வேணா உண்மையான பாசமாக இருக்கலாம், ஆனால் அவளுக்கு அது நிரந்தரமாக இருக்காதுடி, அவள் நிரந்தரமான அன்பை தாண்டி அவளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அம்மா சொல்கிறதும் கரெக்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி என்ன பண்ணுறது ரொம்ப தவிக்கிறாங்க.